அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். சிம்ம ராசியினருக்கு 2இல் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7இல் சனி, 8இல் சுக்கிரன், ராகு, சந்திரன், 10இல் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரம் இருக்கிறார். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் செலவுகள் மற்றும் பெருமை இரண்டிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் உங்கள் வேலை விரைவாக முடிவடையும். மேலும் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் என இருவரின் ஆதரவையும் பெறுவீர்கள். இது தவிர பல வரவு இருக்கும். ஆனால் மாதத்தின் 2வது வாரத்தில் உங்கள் செலவில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக பணி சுமை இருக்கும். மாதத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். மேலும் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் இனிமையான பலன்களை தாங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் தங்களுக்கு உண்டு. அடுத்து சிம்ம ராசியினருக்கு தற்போது 7ஆம் இடத்தில் கண்ட சனி இருக்கிறார். வண்டி வாகனம் ஓட்டும்போது மிக 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 கவனம் தேவை. அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. உங்கள் உயர்மட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்பு வைத்திருப்பவர்கள். இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல், காரிய தாமதம் உண்டாகும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் தரப்படாது, கடன் வாங்கி தரப்படாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாகும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுலக்க நிலை மாறும். குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மன உளைச்சல்கள் அனைத்தும் படிப்படியாக அகலும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அவர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அடுத்து உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்பு ஜாமீன் ஏற்கக்கூடாது. கலைத்துறையினருக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. அஸ்தமத்தில் ராகு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் வாகனம், ராகு விபத்து கிரகம் என்பதால் மிக 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 கவனம் தேவை. சிலர் மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பலி சுமக்க நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் சிலர் வலிய வந்து சண்டை போடுவர். அண்டை அயலான் வீட்டில் நல்ல உறவு தேவை. சுமூக உறவு தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆக சிம்ம ராசியினர் கோவிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.